Y Limited has 4 departments A, B, C, D, and A, B, C are production department and D is service department. The actual cost for period as follows. என்ன சொல்றாங்கன்னா X Limited has 4 departments A, B, C, D, A, B, C, D, and A, B, C என்றது production department, D என்றது service department. The actual cost for period as follows. கீழ்கண்டவற்றில் காண்க. Rent, repairs, depreciation, lighting, insurance of stock, supervision, power. Rent, repairs, depreciation, lighting, insurance of stock, supervision, power. The following data are also available in respect of the 4 departments. The following data are also available in respect of the 4 departments. இந்த expenses எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இந்த பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷனில் போய்ட்டு நம்ம பிரித்து கொடுக்கணும். இந்த ஃபாலோவிங் டேட்டா ஆர் ஆல்சோ அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த 4 டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஏ, பி, சி, டி. ஏரியா ஸ்கொயர், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், வேல்யூ ஆஃப் பிளானட், வேல்யூ ஆஃப் ஸ்டாக். Apportion the cost of the various department and the most of equitable method. என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த பேஸ் ஆஃப் அப்ராப்ரேஷனில் போய்ட்டு ரேஷியோ மூலியமாக பிரித்து கொடுக்கணும். என்ன மெத்தட் இது? ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். யார்? டிபார்ட்மெண்ட் ஏபிசின்றது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், டின்றது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ என்ன பண்ணோம், இந்த ரெண்ட்டுன்றது 4000ன்றது யார் பிரித்து கொடுக்கணும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுக்கணும். இந்த 4000 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி பிரித்து கொடுக்கணும்னா, அந்த எக்ஸ்பென்சஸில் போய்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சி அந்த ரேஷியோ மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சி போடணும். அப்போ ரெண்ட்டு எதில் கண்டுபிடிச்சி போடணும்? ஏரியா ஸ்கொயரில் கண்டுபிடிச்சி போடணும். அப்போ ஏரியா ஸ்கொயருடைய ரேஷியோ எப்படி கண்டுபிடி? 300, 220, 180, 100. அப்போ என்ன பண்ணால் நம்ம ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணணும். இங்கே எத்தனை ஜீரோ எடுக்கிறியோ அதே ஜீரோவை கேன்சல் பண்ணணும். இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணோம், ரேஷியோ பார்க்குறோம். என்ன இருக்குனாக்கா, இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுற பிறகு என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், இது ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், இது கேன்சல். அப்போ என்ன பண்ணோம், 5 2 10, 9 2 18, 11 22, 5 2 30. அப்போ ரேஷியோ வந்துருச்சு. அந்த ரேஷியோ மூலிமா அந்த 4000 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுக்கணும். அடுத்தது ரிப்பேர்ஸ் எது வரும்? வேல்யூ ஆஃப் பிளானட் வரும். வேல்யூ ஆஃப் பிளானட்டில் 24,000, 18,000, 12,000, 6,000. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 3 ஜீரோ கேன்சல் பண்ணால் அதே 3 ஜீரோ இங்கே நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ ரேஷியோ எவ்வளோ வரும்? 1 6 6, 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24. அப்போ ரேஷியோ இந்த ரேஷியோ மூலியமாக பிரித்து கொடுத்தணும். அடுத்தது லைட்டிங். லைட்டிங்கிறது என்ன வரும்? ஏரியா ஸ்கொயர். லைட்டிங்னா லைட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா எடுத்துக்கலாம். சப்போஸ் லைட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், ஏரியா ஸ்கொயரில் எடுத்துக்கலாம். ஏரியா ஸ்கொயருடைய ரேஷியோவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ரேஷியோவை நீ பிரித்து கொடுத்தா அந்த ரேஷியோ பிரித்து கொடுத்தா அந்த அமௌண்ட் ஒன்று. அடுத்தது இன்சூரன்ஸ் ஸ்டாக். இன்சூரன்ஸ் ஸ்டாக் என்ன வரும்? வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கில் வரும். அப்போ வேல்யூ ஆஃப் ஸ்டாக்குடைய ஃபார்மெட்டு ரேஷியோ எவ்வளோ? 15,000, 9,000, 6,000. ஐஃபன் 3 ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், திரும்ப 3 ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். 1 3 3, 2 3 6, 3 9, 5 5. அப்போ ரேஷியோ 5:3:2. இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்தா வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்துடும். அடுத்தது சூப்பர்வைசன்றது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எங்கே இருக்குது? 36, 24, 18, 12. அப்போனா வருது 1 6 6, 2 6 6, 2 6 12, 3 6 14, 4 24, 5 36, 6 36. அப்போ 1 6 6, 2 12, 3 18, 4 24, 6 36. ரேஷியோ 6:4:3:2. இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்தா சூப்பர்வைசன் 4500 இந்த ரேஷியோ மூலியம் பிரித்து கொடுத்தலாம். அடுத்தது பவர்ன்றது லைட்டிங் ஃபைட்ஸ் ஆர் கிலோ வாட்ஸ். அடுத்தது அப்படி சப்போஸ் கொடுக்கலனாக்கா பவர்ன்றது எதில் பிரித்து கொடுக்கணுனாக்கா வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கில் பிரித்து கொடுத்துக்கணும். பவர்ன்றது கிலோ வாட்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்கலாம். சப்போஸ் ஹார்ஸ் பவர் கிலோ வாட்ஸ் அப்படி இல்லைன்னா எதில் பிரித்து கொடுக்கணும்னா வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கில் பிரிச்சுக்கலாம். வேல்யூ ஆஃப் ஸ்டாக்குடைய ரேஷியோ 5:3:2. இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்து போனால் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனும் போடணும். எப்படின்னா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ற ஃபஸ்ட்டு ஐட்டம் போடணும். பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷன், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏபிசி அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டி போட்டு டோட்டல் வேல்யூ போடணும். நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த X Limited has 3 production department A, B, C and 2 service department D and E. The following information relates to the further details. என்ன பண்ணோம், X Limited has 3 production department
A, B, C and 2 service department D and E the following information related to the month of January 2009. இந்த சம்மனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் உட்காந்து சொல்யூஷன் இங்கே போடுங்க. Rent rupees 10,000, depreciation of machinery 20,000, motive power 3,000, indirect wages 23,000, lighting 1,200. அப்போ ரெண்ட் எவ்வளோ 10,000. இந்த 10,000 என்ன பண்ணோம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏபிசிக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டிக்கும் பிரிச்சுக்கணும். இந்த அமௌண்ட் தான் நம்ம பிரிச்சுக்கணும், தவிர இந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம பிரிச்சுக்கூடாது. எந்த அமௌண்ட் பண்ணால் இங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டும் பிரிச்சுக்கணும். ரெண்ட் 10,000, டெப்ரிசியேஷன் ஆஃப் மிஷினரி 20,000, மோட்டிவ் பவர் 3,000, இன்டைரக்ட் வேஜஸ் 23,000, lighting 1,200. Additional information, production department ABC, service department D and E, area occupied, light points, direct wages, hours power, value of machine. Prepare the overhead distribution of statement. என்ன மெத்தட்னா primary distribution method. ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ரெண்ட்டு நம்ம இந்த பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷனில் எது பிரிச்சுக்கணும், ரெண்ட்டுன்றது ஏரியா ஸ்கொயரில் பிரிச்சுக்கிறோம். டெப்ரிசியேஷன் ஆஃப் மிஷினரி, வேல்யூ ஆஃப் மிஷின் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது. நெக்ஸ்ட்டு மோட்டிவ் பவர், ஹேர்ஸ் பவர், இன்டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் வேஜஸ், லைட்டிங், லைட் பாயிண்ட்ஸ். இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வேணும்னா, இன்டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டைரக்ட் வேஜஸ் நம்ம என்ன பண்ணணும், அலோகேஷனாக எடுத்துக்கணும், லாஸ்ட்டாக எடுத்து போகணும். அலோகேஷனாக இங்கே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்குது, டைரக்ட் வேஜஸ் 1,500, 500 இதை மட்டுமே லாஸ்ட்டாக அலோகேஷனாக எடுத்துக்கணும். 1,500, 500 மட்டும் தான் எடுத்துக்கணும், தவிர ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கூடாது. ஒன்லி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், அலோகேஷன் எடுத்து போடணும். இந்த சம்ம நீங்களாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்னென்னா இந்தந்த டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எதில் போயிட்டு பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷனில் வரும்னு கண்டுபிடிச்சி ரேஷியோ கண்டுபிடிச்சி அது மூலிமா என்ன பண்ணுவீங்க, சம்ம ஒர்க் அவுட் பண்ணி போகணும். அடுத்தது 7th சம். The modern co is divided into 4 departments. ABC are producing department and D is service department. The actual cost for period as follows. என்ன டிபார்ட்மெண்ட்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தி ABC அண்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் D. ரெண்ட்டு, repairs to planet, depreciation planet, employees eligibility insurance, supervision, fire insurance, respect of stock, power, lighting. ரெண்ட்டு எதில் வரும், ஏரியா ஸ்கொயரில் வரும். ரெண்ட் இதில் வரும், ஏரியா ஸ்கொயர். ரிப்பேர்ஸ் டு பிளானட், வேல்யூ ஆஃப் ஸ்டாக். டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளானட், வேல்யூ ஆஃப் ஸ்டாக். எம்ப்ளாயீஸ் லைபிலிட்டி இன்சூரன்ஸ், வேல்யூ ஆஃப் ஸ்டாக். இன்சூரன்ஸ்ன்றது வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கில் வரும். டெப்ரிசியேஷன் ரிப்பேர்ஸ்ன்றது வேல்யூ ஆஃப் பிளானட்டில் வரும், சாரி. சூப்பர்வைசன், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. ஃபயர் இன்சூரன்ஸ், வேல்யூ ஆஃப் ஸ்டாக். பவர், ஏர்ஸ் பவர். லைட்டிங், லைட் பாயிண்ட்ஸ் ஆர் ஏரியா ஸ்கொயர். திரும்பவும் சொல்கிறேன், ரெண்ட்டு எதில் வரும், ஏரியா ஸ்கொயரில் வரும். repairs to planet, value of planet. Depreciation of planet, value of planet. Employees liability for insurance, value of stock. Supervisor, number of employee. Fire insurance in respect of stock, value of stock. Power என்றது hours power or HP planet value. Lighting என்றது light points or area square. Approaching the cost of the various department on the most equitable basis. என்ன சொல்லனா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்றது ABC and சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் D. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எல்லாமே பிரித்து கொடுக்கணும். எதை மூலிமா பிரிச்சுக்கணும்னா, அந்த ரேஷியோ கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணால் காமனாக பிரிச்சுக்கணும். காமனாக ஃபார் 1,000 அமௌண்ட்டை என்ன பண்ணோம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏபிசிக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டிக்கும் பிரிச்சுக்கணும். இந்த 1,000 ருபீஸ் எதில் பிரிச்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுன்றது இதில் வரும், ஏரியா ஸ்கொயரில் வரும். அப்போ ஏரியா ஸ்கொயர்ப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ரேஷியோ கண்டுபிடிச்சி போடணும். ரேஷியோனா இங்கே 2 0 கேன்சல் பண்ணுறேன், இங்கே 2 0 கேன்சல் பண்ணுறேன், இந்த 2 0 கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணால் மீதி இருக்கிற நம்பரை ஒரே நம்பரில் நம்ம டிவைட் ஆகணும். ஒரே நம்பரில் டிவைட் ஆனால் தான் நம்ம எடுத்துக்கணும், தவிர சப்போஸ் டிவைட் ஆகலாம் நம்ம இருக்கிற நம்பர் வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சி போடலாம். அடுத்தது the approach of overhead among the department ABC and D. Work manager salary, contribution private fund, plant maintenance, canteen expenses, power, depreciation, rent.
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் உனக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஃபார்மேட் சொல்லியிருக்கேன், திரும்ப 2 சம்மும் போட்டும் கொடுத்துருக்கேன். எந்தெந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எது பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷன் மூலிமா கண்டுபிடிச்சி போகிறதா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். என்ன ஒன்றா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருவோம், அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எது ஈக்குவட்டபுளாக வரும், பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷன் எது சேமாக வரும்னு பார்த்து அதை ரேஷியோ மூலிமா கண்டுபிடிச்சி போடணும். இப்போ ஒர்க் மேனேஜர் சேலரி எதில் வரும்? சேலரி நம்ம யாருக்கு கொடுப்போம்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் கொடுப்போம். அப்போ என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. கான்ட்ரிபியூஷன் ப்ராவிட் ஃபண்டு இதில் வரும். கான்ட்ரிபியூஷன் ப்ராவிட் ஃபண்டு அது வேஜஸில் வரும். பிளானட் மெயின்டெனன்சி வேல்யூ ஆஃப் பிளானட். கேன்டீன் எக்ஸ்பென்சஸ், கேன்டீனில் யார் மோஸ்ட்லி சாப்பிட்றது? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. அடுத்தது பவர்ன்றது ஏர்ஸ் பவர். டெப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் பிளானட். ரெண்ட்டு ஏரியா ஸ்கொயர். திரும்ப சொல்கிறேன், ஒர்க் மேனேஜர் எதில் வரும்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, கான்ட்ரிபியூஷன் ப்ராவிட் ஃபண்டட் வேஜஸ், பிளானட் மெயின்டெனன்சி வேல்யூ ஆஃப் பிளானட், கேன்டீன் எக்ஸ்பென்சஸ், கேன்டீன் யார் யூஸ் பண்ணுறதுனா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. பவர்ன்றது ஹவர்ஸ் பவர் அண்ட் டெப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் பிளானட் அண்ட் ரெண்ட்டு ஏரியா ஸ்கொயர். இந்தந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்தந்த அப்ராப்ரேஷனில் போய்ட்டு ரேஷியோ மூலிமா கண்டுபிடிச்சி போகணும். யாருக்கு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏபிசிக்கும் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டிக்கும் போட்டால் இந்த சம்மு கரெக்டாக வரும்.